தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை பத்தி பார்க்க போறோங்க. இது ஒரு 2 கிரகங்களுடைய சேர்க்கைக்கு உள்ள ரொம்ப பரிகார ஸ்தலம்னு கூட சொல்லலாம். அது என்னென்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல யாருன்னு பார்க்கலாம். சித்துக்காடு தாத்ரீஸ்வரரை பத்தி நம்ம ஒரு பதிவுல பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கக்கூடியதான் இந்த திருமணம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள். சுந்தரராஜ பெருமாள்ங்கும் போதே அவருடைய அழகு சுந்தர சௌந்தரியத்தை நம்ம சொல்லியே ஆகணும். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி கொடுக்கக்கூடியவர் சுந்தரராஜ பெருமாள். சுந்தரம்னா என்னங்க? அழகு. நம்ம முகத்துல அழகுன்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஒருத்தரை பார்த்து நம்ம பேசுறோம்னா முகத்தை மட்டும் பார்த்து பேசுறோமா? பர்டிகுலரா கண்களை பார்த்து பேசுவோம் இல்லையா? அந்த கண்ணுல ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா அந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாக இந்த கோயில் இருக்கு. ஏன் தெரியுமா? இங்க ஒரு சித்தர் அங்க உள்ள குளத்திலேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த சித்தருடைய பேரு கருடக்கொடி சித்தர்னு பேரு. ரொம்ப வித்தியாசமா ஆச்சரியமாவும் இருந்தது எனக்கு கேட்கும்போது. கருடக்கொடி சித்தர். இவர் அந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை, இன்னொன்னு சொல்ல போனா இங்க ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நெல்லி மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தல விருட்சம் இங்க இருக்கு. இது பொதுவா ரொம்ப இடங்கள்ல சேர்ந்திருக்காது. இப்ப பஞ்ச விருட்சங்கள்ங்கிறது சேர்த்து வைக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா இங்க இந்த நெல்லியும் அரசும் பின்னி பிணைஞ்சு இருக்கு பாருங்க. நெல்லிங்கிறது சுக்கிரனுடைய அம்சம், அரசுங்கிறது சனியுடைய அம்சம். இந்த சுக்கிரன் சனி இணைவு ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்குன்னா அது என்னெல்லாம் வேலை பண்ணும் தெரியுமா? சுக்கிரன் சனியும். சுக்கிரன்னா அழகு, சனின்னா அழுக்கு. அழகும் அழுக்கும் நிறைய நீங்க பார்த்திருப்போம். பொண்ணு நல்ல அழகா இருக்கும், பையன் கருப்பா இருப்பார். பையன் நல்ல சுந்தரனா சூப்பரா இருப்பாரு, அங்க பொண்ணு கருப்பா இருக்கும். இப்படி பொருந்தாத ஜோடிகள் அப்படிங்கிறது இந்த சுக்கிர சனி சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன்ங்கிறது செல்வம், சனிங்கிறது வறுமை. இந்த செல்வமும் வறுமையும் சேரும் போது என்ன ஆகும்? இப்ப கல்யாணம் பண்ண அத்தோட என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, கஷ்டம்னா கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம் நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனா அதுவே கொஞ்சம் மாத்தி பாருங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், என் மனைவி அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன். அதுவும் இந்த சுக்கிரன் சனி சேர்க்கதான். ஒண்ணு பின்னாடி கொடுக்கும், ஒண்ணு முன்னாடி கொடுக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ஒரு நல்ல செல்வ செழிப்புக்கு ஒருத்தர் வாழ்க்கையில இந்த சுக்கிரன் சனி இருந்தா எதிர்பாராம ஒரு ஜாக்பாட் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த கோவில்ல இந்த நெல்லி மரம் எந்த பக்கம் இருக்கு தெரியுமா? குபேர திசைன்னு சொல்லக்கூடிய வடக்கு சைடு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த ஆலயத்தினுடைய அந்த கருவறைக்கு முன்னாடி அந்த வடகிழக்குல அந்த நெல்லியும் அந்த அரசும் சேர்ந்த மரம் இருக்கு. அப்போ இந்த கோவில்ல நீங்க வழிபடுறதுனால நம்மளுடைய உடல் அழகா இருக்குன்னு நம்ம எப்ப ஃபீல் பண்ணுவோம் சொல்லுங்க? ஆரோக்கியமா இருக்கிறப்பதான் நம்ம ரொம்ப திடகாத்திரமா இருக்கும், அழகா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். நம்ம ஆரோக்கியம் இல்லைங்கிறப்ப நான் அழகா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லவே முடியாது இல்லையா? அந்த அழகுங்கிறத நம்ம அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய்கள் இல்லாத ஒரு தன்மையை தான் நம்ம அழகுன்னு சொல்றோம். நம்ம பேச்சுல இருக்கணும் அழகுங்கிறது, நம்மளுடைய சொல்லுல இருக்கணும் அழகுங்கிறது. உருவத்தில் மட்டும் இருந்தால் போதாது, நம்மளுடைய எல்லா செய்கையிலையும் அழகுங்கிறது இருக்கணும். அப்படி அந்த அழகு ராஜ சுந்தரனாக பெருமாள் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்துல இங்க அம்பாள் சன்னதி தனியா, மகாலட்சுமி சன்னதி இருக்கு. ஆகா, அதை பார்க்க கண்கோடி வேண்டும். அவ்வளோ அழகா அந்த அம்பாள் அங்க இருக்காங்க. நாங்க போறப்போ, அந்த கோவிலுக்கு போறப்போ முதல்ல பெருமாளுடைய சன்னதி சாத்தி இருந்தது. அது ஒரே ஒரு தீபம் மட்டும் அங்க உள்ளர எரிஞ்சது, நட சாத்தி இருந்தது, பூட்டி இருந்தது. நாங்க போனோம், அங்க ஐயரை காணோம். பார்த்தா பக்கத்துல தாயார் சன்னதியில அங்க தீபம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அங்க போறோம். முதல்ல நாங்க அந்த கோயில்ல போய் தரிசனம் பண்ணது தாயாரை தான். அப்ப அந்த தாயார் எப்போதுமே நமக்கு அம்மாவுடைய அனுகிரகம் வந்துச்சுன்னா ஐயா நம்ம கூடவே இருப்பாரு இல்லையா? அந்த மாதிரி இந்த அம்பாளுடைய அனுகிரகம் தான் எங்களுக்கு முதல்ல கிடைச்சது. சரிட்டு அவங்களை கும்பிட்டுட்டு போனா நல்ல புல்லாங்குழல் வாசிட்டு கிருஷ்ணன் சன்னதி அவ்வளோ அழகா இருக்குங்க. அந்த கோவில் ஆண்டாளுக்கு தனியா, ஆண்டாளுக்கு தான் இங்க ரொம்ப விசேஷம். ஆண்டாளுக்கு அவ்வளோ அலங்காரங்கள், அங்க போயிருந்தப்போ அந்த பூக்கள் எல்லாம் போட்டு அலங்காரங்கள்லாம் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க.
திருமணம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறதுனால இந்த திருமணத்திற்கான பாக்கியத்தை தரக்கூடியவராகவும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியவராகவும், பொருளாதாரத்தின் மேன்மைகளை தரக்கூடியவராகவும், நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்குன்னு அந்த கஷ்டங்களின் வறுமைகளை, ஏன்னா சனி கஷ்டப்படுறோம்னாவே அது சனி பகவானுடைய தன்மை. யாருக்கெல்லாம் அதுவும் குறிப்பா இப்ப மீனத்துல சனி இருக்குல்ல, நீங்க கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய கிரகம், அங்க இங்க சனி பகவான் சேர்றாரு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல இந்த சுக்கிரன் சனியும் இணையக்கூடிய காலகட்டங்கள் வந்ததுன்னா கோச்சாரத்துல, நீங்க அந்த நேரத்துல கண்டிப்பா இந்த சுந்தர பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மைகள் இருக்கும். திருமண தடையா, இந்த நேரத்துல போயிட்டு வாங்க, திருமண தடை அகலும். உங்களுக்கு கண் பிரச்சனைகள் இருக்கா, இப்ப போயிட்டு வாங்க, அந்த கண் பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இந்த ஆலயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளும், இன்னும் சொல்ல போனா அந்த நெல்லி மரம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரத்தன்னைக்கு, பூரம் நட்சத்திரத்தன்னைக்கு, பூராட நட்சத்திரத்தன்னைக்கு சுக்கிர கடாட்சம், நெல்லி மரம்ங்கிறது சுக்கிரனுடைய கடாட்சம். அப்ப இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் சேரக்கூடிய நாள்ல நீங்க அந்த கோவிலுக்கு போகணும். அடுத்து சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாள்லயும் நீங்க போய் அந்த மரத்தை தொட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா அந்த அருளும் பொருளும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா பெருமாள் கோயிலுக்கு நம்ம சனிக்கிழமை போவோம் இல்லையா, சனிக்கிழமை தான் இந்த கோயிலுக்கு போகணுமா? கிடையாதுங்க. இந்த நம்ம காலபுருஷனுக்கு கண்ணுங்கிறது 2ஆம் பாவம் ரிஷபம், அப்ப வெள்ளிக்கிழமை போகலாம். அடுத்து சனி பகவான் அங்க அரச மரம் இருக்கு, அதனால சனிக்கிழமை அன்னைக்கு போகலாம். அடுத்து இந்த சுக்கிரனுடைய நட்சத்திர காலகட்டங்கள்ல போகலாம், சனி பகவானுடைய நட்சத்திர காலகட்டங்கள்ல போகலாம். நீங்க எந்த கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த பிறந்த கிழமையில நீங்க போய் வழிபாடு பண்ணலாம். இவ்வளவு சிறப்புகளை உடைய, ஏன்னா இந்த புராண காலத்திய வரலாறுகள் எல்லாம் பெரிதாக எனக்கு தெரியல, அங்க கேட்குற அளவுக்கு ஆட்கள் இல்லை, அதனால என்னால தகவல்களை அதுக்கு மேல சேகரிக்க முடியல. ஆனா எல்லா தகவல்களையும் சொல்லாமல் சொன்னாரு அந்த பெருமாள், நீங்க வந்து தரிசனம் பண்ணுங்க, உனக்கு தேவையானதை நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் இருந்ததுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். அந்த நேரத்துல அந்த மரத்தையும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, இந்த பதிவை நான் மக்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த சுக்கிர சனி சேர்க்கைன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, அந்த பயத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இது இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனை சனி பார்த்தாலோ சனியுடன் கூடினாலோ அவங்களுக்கு திடீர் எதிர்பாராத தனப்பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு. அந்த தனப்பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்க ஜாதகத்துல அது இருந்தா. இன்னொன்னு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சனி இருந்தாலும் அல்லது சனியின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா மொத்தத்துல சுக்கிரனும் சனியும் ஏதோ ஒரு விதத்துல சேரணும். அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்திலும் இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த திருமணம்ங்கிறதே அந்த செல்வ வளத்தை தரக்கூடியதுதான். இருமணங்கள் சேரக்கூடிய அந்த திருமணம் ஒன்றுபடும் போது பொருளாதார மேன்மையும் குடும்ப ஒற்றுமையும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கணும். அதுக்கு பக்கத்துலயே அந்த தாத்ரீஸ்வரரும் இருக்காரு அப்படிங்கிறதுனால நீங்க அங்க வழிபட்டுட்டு இங்க போறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம எதுவுமே கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவோம். நம்ம கண்ணு முன்னாடி இத்தனை கோவில்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம இப்ப சென்னைனா சென்னை மட்டும் நம்ம சொல்றது இல்லை, அதுக்கு சுற்றி உள்ள பகுதிகள் தமிழ்நாட்டுல எங்க ஆலயங்கள் இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதனுடைய பலன்கள் அந்தந்த பகுதி மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆன்மீக பதிவுல நிறைய கோயில்களை கொடுக்குறோம். இன்னைக்கு இங்க பக்கத்துல சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் திருமண தடையால தவிக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த திருமணம்ங்கிற ஊருக்கு போயிட்டு பெருமாளையும் சிவபெருமானையும் தாத்ரீஸ்வரரையும் நீங்க ஒரு சேர தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நிறைவாக, செல்வம் செல்வாக்கு பொருளாதாரம் எல்லாம் நிறைவாக கிடைக்கிறதுக்கு அந்த தாத்ரீஸ்வரரும் சுந்தரராஜ பெருமாளும் உங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பாங்க. இதுவும் நெல்லி மரம் தான், அதுவும் நெல்லி மரம் தான். அதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நெல்லி அப்படின்னா சுக்கர திசை யாருக்கெல்லாம் நடக்கிறதோ, சனி திசை யாருக்கெல்லாம் நடக்கிறதோ, சுக்கர திசையில சனி புத்தி, சனி திசையில சுக்கர புத்தி, இவங்களும் கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த 2 கிரக சேர்க்கைக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அதனால போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த சுக்கிர திசையால் சுகப்படணும்னா இந்த கோயிலுக்கு போங்க. சனி திசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கணும். அந்த சுந்தரராஜ பெருமாளை வணங்கி நாமளும் பிரார்த்தனை பண்ணிப்போம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.